ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில நம்மள மாதிரியோ இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மாதிரியோ பேசி குகைக்கு வர வச்சு கொல்ற பேய் கிட்ட மாட்டிக்கிட்ட ஹீரோயின் ஃபேமிலி அவங்க எப்படி மாட்டினாங்க, கடைசியில் அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத த்ரில்லிங்கா சொல்ற கதை தான் த மிமிக். ஓபன் பண்ணா ஒருத்தன் கார்ல வேகமா அவனோட அஃபேரை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே ரொம்ப பயத்துல போயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஒரு நாய் குறுக்கால வந்துருது. அதை இடிச்சு தள்ளிட்டு போய் பார்த்தா உயிருக்கு போராடிட்டு இருக்கு. அதை கொண்டு போய் டிக்கில போடும்போது தான் தெரியுது அவனோட ஒய்ஃபை கட்டி டிக்கில போட்டு வச்சிருக்கான். சோ அவனோட அஃபேருக்காக அவனோட ஒய்ஃபையே கொல்ல போறாங்கன்னு அப்பதான் தெரியுது. அவ என்ன கொல்லாதன்னு கதறா. ஆனாலும் கார் டிக்கிய மூடிட்டு ஏதோ ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் காரை நிறுத்திருக்கான். அவனோட அஃபேர் மட்டும் கார்லயே இருக்கிறா. அப்ப ஏதோ சத்தம் கேக்குதுன்னு அந்த கோணை முக்கி எந்திரிச்சு போவா. அங்க அவன் தடை செஞ்ச குகையோட செவுத்த உடைச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே திரும்பி பார்த்தா அப்ப அந்த கோணமூஞ்சனோட ஒய்ஃப் என்ன காப்பாத்துன்னு அப்படியே செத்து போயிடுறா. அவன் உள்ள ஏதோ கயிறெல்லாம் கட்டி இருக்கிறத பார்த்துட்டு என்ன கன்றாவிடா இதுன்னு பிச்சு வெளியே வீசிடுவான். அதுக்கப்புறம் அவன் ஒய்ஃபையும் நாயையும் தூக்கி உள்ள போட்டு செங்கலை வச்சு மூடிடுவான். அதுக்கப்புறம் அவனோட அஃபேர் சப்பமுக்கி அழுதுட்டு இருக்கத பார்த்து அழாதன்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போவான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அவன் மூடின செவுத்துக்கு அந்த பக்கம் இருந்து அவனோட ஒய்ஃப் என்ன காப்பாத்துன்னு கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேட்கும். அப்ப அந்த சப்பமுக்கி அவ செத்துட்டாளான்னு கேட்பா. ஆமா செத்துட்டான்னு சொல்லுவான். திருப்பி என்ன காப்பாத்துன்னு சத்தம் கேட்டவொடனே ஒரு செங்கலை எடுத்துட்டு பார்க்கும்போது இவங்க பேசினதே திருப்பி அங்க கேட்கும். உடனே இவன் ஷாக் ஆயிருவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல இங்க வான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தா ரெண்டு பேருமே காணாம போயிருவாங்க. அடுத்த சீன் ஹீரோயின் அவங்க அம்மாவை மனநல காப்பகத்துல பாத்துக்கிட்டு இருப்பா. அவங்க அம்மா அவ கூட இருந்தா நார்மலாக வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர்கிட்ட சொல்லிட்டு அவங்க அம்மாவை அவ கூடயே கூட்டிட்டு வந்துருவா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட பையன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிருப்பான். அவனோட ஞாபகம் அடிக்கடி வருதுன்னு ஹீரோயினோட ஃபேமிலி மொத்தமும் வேற ஒரு ஊருக்கு போயிருவாங்க. அவங்க தங்க போற வீடும் ஏதோ காட்டுக்குள்ள இருக்கும். பேய் வர்றதுக்கு இன்விடேஷன் கூட கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. அப்படி ஒரு இடம். அப்படியே அவங்க வீட்டுக்குள்ள ஒவ்வொரு பொருளா எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ நாயை நோண்டிட்டு இருப்பான். ஹீரோயினோட பொண்ணு போனை நோண்டிட்டு இருப்பா. சரி கிளவி என்ன பண்ணுதுன்னு போய் பார்த்தா அது குறுகுறுன்னு ஒரே இடத்த பார்த்துட்டு இருக்கும். ஏதாவது ஞாபகம் வந்துச்சா கிளவின்னு ஹீரோயின் கேட்டப்போ எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது. ஆக்சுவலா கிளவியோட பிரதரும் சிஸ்டரும் கிளவி சின்ன கிளவியா இருக்கும்போது இந்த இடத்துல தான் காணாம போயிருப்பாங்க. அதே நேரத்துல கருப்பு ட்ரெஸ் போட்டு ஒரு கிளவி ஹீரோயின் வீட்டையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பா. அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. அப்பதான் உன காட்டுறாங்க ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த கோணம் மூஞ்சம் உடச்சு மூண குகை இவங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கும். இனி சொல்லவா வேணும் பேயோட பிரேக் டான்ஸ. அப்படியே ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட பையன் கூட விளையாடுற மாதிரியே கனவு வரும். அதனாலேயே ஹீரோயின் எப்பவுமே மூஞ்ச கழுவாத மூஞ்சி மாதிரியே வச்சிருப்பா. அடுத்த நாள் ஹீரோயினோட அம்மா வெளியில உட்காந்து தனியா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினோட பொண்ணு போய் பேச போவா. அப்ப கிளவி அந்த சின்ன பொண்ணை பார்த்து தங்கச்சிம்பா. ஏன்னா அந்த கிளவிக்கு இன்னும் 16 வயது நிலை ஸ்ரீதேவின்னு நினப்பு. மனநோய்ங்கிறதுனால இன்னும் அவ தங்கச்சி சாகலாங்கிற நினப்புல அந்த சின்ன பொண்ணை கிளவியோட தங்கச்சி நினைச்சு பேசிட்டு இருப்பா. அப்பதான் கிளவி சொல்லும், எனக்கு நம்ம பிரதர் அங்க இருந்து பேசுற மாதிரி சத்தம் கேக்குது, உனக்கு கேக்குதா தங்கச்சி? அம்மா அன்னைக்கே சொன்னாங்க செத்து போனவங்க சத்தம் கேட்டுச்சுன்னா அவங்க உன் பக்கத்துலதான் இருக்காங்கன்னு. வா ஓடிடலான்னு அந்த குழந்தைய கூப்பிட்டு அந்த கிளவி அங்க இருந்து ஓடிடுவா. அடுத்த நாள் ஹீரோயின் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் குப்பை அள்ளிட்டு போயிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயின் நம்ம பையன் தான் இப்படி போறானோன்னு பின்னாடியே துரத்திட்டு போய் பாப்பா. ஆனா அது வேற பையன். இப்படியே ஹீரோயின் அவளோட பையன் நினைப்புலயே ரொம்பவும் கஷ்டத்துல இருப்பா. அப்படியே நேரா வீட்டுக்கு போய் அவனோட போட்டோ அவன் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அழுதுகிட்டு இருப்பா. அதை பார்த்து அவ ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணி நான் வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல மறுபடியும் தேட சொல்றேன்னு சொல்லுவான். போலீஸை மட்டும் நம்மளது தப்பு, நம்மளும் விடாம தேடி இருக்கணும்னு ஹீரோயின் கோவப்படுவா. பையன் தொலைஞ்ச ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறதுனால ஹீரோயின் டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடுவா. அதுக்கப்புறம் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில ஒரு சவுண்ட் கேட்கும். என்னடான்னு போய் பார்த்தா ஒரு சின்ன பையனும் ஒரு சின்ன பொண்ணும் அவங்களோட நாய் காணாம போயிருச்சுன்னு ஒரு நோட்டீஸ் கொடுப்பான். அது வேற எந்த நாயும் இல்ல, ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தன் கார் ஏத்தி கொண்டானே அந்த நாய் தான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு அவ வளர்க்குற பெட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருப்பாளா. அந்நேரம் பார்த்தா அந்த சின்ன பையன் காணாம போயிடுவான். எங்கடான்னு போய் பார்த்தா அந்த கிளவி சத்தம் வருதுன்னு சொன்ன அதே இடத்துல போய் நின்றுட்டு இருப்பான். ஏன்டா இங்க தனியா நிக்கிறேன்னு கேட்டதுக்கு அங்க நம்ம நாய் குலைக்கிற சவுண்டு கேக்குதும்பான். உடனே ரெண்டு பேரும் நாயை தேடி காட்டுக்குள்ள போவாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த நாய் ஏத்தி கொண்ட காரை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே தேடி உள்ள போகும்போது அந்த குகையை பார்ப்பாங்க. உள்ளதான் இருக்கும்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணு உள்ள போய் எட்டி பார்க்கும்போது சடால்னு ஒரு உருவம் வந்து இழுத்துட்டு போயிடும். உடனே அந்த சின்ன பையன் அக்கான்னு கத்திக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க அக்கா எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு வெளியே வந்துருவா. இவங்க ரெண்டு பேரும் போய் ஹீரோவும் ஹீரோயினையும் கூட்டு வந்துருவாங்க. ஹீரோ டார்ச் லைட் அடிச்சு உள்ள ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பக்கத்துல ஏதோ டிக்கெட் கவுண்டர் மாதிரி ஒன்ன பார்த்து அங்க இருந்து ஒரு கண்ணாடி எடுப்பா. அது ஃபுல்லா டேப் சுத்தி இருக்கும். அந்த டேப் எல்லாம் பிரிச்சுட்டு பார்க்கும்போது பின்னாடி பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு சின்ன பொண்ணு நிப்பா. அவளை இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஒருவேளை தொலைஞ்சிருப்பாளோன்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு சின்ன பசங்களும் கத்துற சவுண்டு கேட்கும். உடனே இந்த சின்ன பொண்ணை இங்கேயே நிக்க சொல்லிட்டு அந்த குகைக்குள்ள போய் ஹீரோ பார்ப்பான். அப்போ அங்க ஒரு டோர் இருக்கும். யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த டோரை யாரோ தட்டுன மாதிரி சவுண்டு கேட்கும்.
கேட்கும். உடனே ஹீரோ அந்த டோரை கஷ்டப்பட்டு திறந்துட்டு பார்த்தா உள்ள ஒரே இருட்டா இருக்கும். என்னமா இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சடனா உள்ள இருந்து ஒருத்தி ஹீரோ மேல வந்து விழுந்து வாயில நுரத்தப்பி கண்ணு வீங்கி அப்படியே விழுந்து செத்து போயிருவா. உடனே ஹீரோவும் ஹீரோயினும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லிடுவாங்க. அங்க போலீஸ் அந்த பாடி எல்லாம் கிளியர் பண்ணிட்டு டிடெக்டிவ் ஒரு ஆள் அந்த இடத்த செக் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு ஒரு போட்டோ கிடைக்கும். அதுல வெள்ளை சட்டை போட்ட ஒரு ஆளும் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு சின்ன பொண்ணும் இருப்பா. அப்புறம் ஹீரோ கிட்டும் ஹீரோயின் கிட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த சின்ன பொண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு ஹீரோயின் கேட்பா. அப்படி எந்த சின்ன பொண்ணுமே நாங்க பார்க்கலன்னு சொன்னதுக்கு ஹீரோயின் டென்ஷன் ஆகி இந்த இடத்துக்குள்ள தொலைஞ்சு போன பொண்ணை கூட உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு நாங்களே கண்டுபிடிச்சுக்கிறோன்னு கோவத்துல அங்கிருந்து போயிருவா. அன்னைக்கு நைட்டு காட்டுக்குள்ள இருக்க மரம் எல்லாம் பயங்கரமா ஆடும். காட்டுல பார்த்த சின்ன பொண்ணு ஹீரோயின் வீட்டு முன்னாடி வந்து நின்னுட்டு இருப்பா. எப்படி இவ்வளவு தூரம் வந்த, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையேன்னு ஹீரோயின் கேட்டப்போ அந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ளவான்னு சொல்லி கூட்டு போகும்போது அந்த சின்ன பொண்ணு ஹீரோயின் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறப்போ ஹீரோயின் வீட்டை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தால ஒருத்தி, ஆக்சுவலா அவ ஒரு மந்திரவாதி. அவ வீட்டுல இருக்க மணி எல்லாம் கிளுகிளுன்னு ஆடும். இருக்குது, இந்த ஏரியால பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிடும். அதே நேரத்துல அந்த டிடெக்டிவ் ஒருத்தன் அந்த குகைக்கு சம்பந்தப்பட்ட கேஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஏரியாவுல நிறைய பேர் தொலைஞ்சு போயிருக்காங்கன்னு தெரிய வரும். அப்போ அங்க இருந்த லேடி போலீஸ் சொல்லுவா, அந்த இடத்துக்கு போய் தொலைஞ்சு போறதுக்கு முன்னாடி செத்து போன அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டதுனாலதான் நாங்க போனோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவா. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு போட்டோவை பார்த்து அவன் ஷாக் ஆயிருவான். அடுத்த சீன் அந்த சின்ன பொண்ணை ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு அப்படியே குளிப்பாட்டி விடும்போது முதுகு பூரா செங்கலை வச்சு சரைச்சு விட்ட மாதிரி சிவப்பு சிவப்பா இருக்கும். அதுக்கப்புறம் தொலைஞ்சு போன அவளோட பையனோட ட்ரெஸ்ஸையே அந்த சின்ன பொண்ணுக்கு போட்டு விடுவா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட பொண்ணு ஏன் அவ பேச மாட்டேங்கிறான்னு கேக்குறப்போ எனக்கு தெரியல, அவளுக்கு பேச வராதுன்னு ஹீரோயின் சொல்லுவா. சடனா ஹீரோயினை பார்த்து தா அப்படின்னு இருவா. அப்ப இவளுக்கு பேச வருமானு உன் பேர் என்னன்னு கேட்டா ஜூஹி அப்படின்பா. ஆக்சுவலா ஹீரோயினோட பொண்ணு பேரும் ஜூஹி தான். அதை கேட்டு ரெண்டு பேரும் அள்ளண்டு போயிருவாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அவ பையன் கூட விளையாடுற வீடியோவை பார்த்துட்டு அப்படியே தூங்கிருப்பா. அதை ஹீரோவும் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது மேல அவன் பொண்ணு விளையாண்டுட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்கும். தூங்க சொல்றதுக்காண்டி டோரை திறந்தா அது அவன் பொண்ணு கிடையாது, அந்த இன்னொரு சின்ன பொண்ணு. அப்படியே ஷாக் ஆயிருவான், என்ன ரெண்டு பேர் வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் தூங்க சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவான். அடுத்த நாள் காலையில ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் கண்ணு மங்களா தெரியும். ஏதோ இன்ஃபெக்ஷனா இருக்கும்னு பேசிட்டு இருக்கும்போது வாசல் கிட்ட கிளி கிளி பிலி பிலின்னு சவுண்ட் கேட்கும். என்னடான்னு போய் பார்த்தா அந்த மந்திரவாத கிழவி. யாரு நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறப்போ ஹீரோயின் மூஞ்ச தொட்டு பார்த்துட்டு அந்த குகை பொழந்துருச்சுமா, இங்க இருந்து உசாரா எஸ்கேப் ஆயிரும்பா. அப்பதான் தெரியும் அந்த மேஜிக் கிழவிக்கு கண்ணு தெரியாதுன்னு. அப்ப கண்ணு தெரியாமையா குறுகுறுன்னு வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தா டேர்ட்டி பிளாக் ஷீப். அதுக்கப்புறம் பதறி அடிச்சு அந்த இடத்த விட்டு ஓடிடுவா. இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னு திரு திரு முழிச்சிட்டு நிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த புதுசா வந்த குட்டி பொண்ணு ஹீரோயின் பொண்ணோட திங்ஸ் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருப்பா. அடுத்த சீன் ஹீரோ அவனோட பெட்ஸுக்கெல்லாம் மெடிசன் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் அவனோட பொண்ணு ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பா. ஹீரோ அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது சம்மந்தம் இல்லாம பேசுவா. என்னடான்னு எட்டி பார்த்தா அது அவன் பொண்ணே கிடையாது, அந்த புது குட்டி பொண்ணு. அப்படியே ஷாக் ஆயிருவான், என்னடா ஒரே மாதிரி வாய்ஸ் இருக்குதுன்னு. அடுத்த சீன் ஃபர்ஸ்ட் சீன்ல அஃபேர் கூட சேர்ந்துட்டு ஒய்ஃபை கொலை பண்ணானே அவனை அந்த டிடெக்டிவ் விசாரிப்பான். இந்த மாதிரி உங்க கார் அந்த கேவ் கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது உங்க காரான்னு செக் பண்ண சொல்லுவான். ஆனா அவனுக்கு கண்ணு மங்களா தெரியும். ஆமான்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அவன் கூட அந்த அஃபேரோட பேர் சொல்லி அவங்க இந்த மாதிரி அந்த குகைக்குள்ள செத்து கிடந்தாங்க, நீங்க எப்ப கடைசியா பாத்தீங்கன்னு கேட்பான். ஆனா அவன் எதுவுமே பேசாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு திடீர்னு அவன் ஒய்ஃப் அவன்கிட்ட காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தன சவுண்ட் அவன் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்து மூஞ்ச காட்டு பண்ணி மாதிரி கழுவிட்டு இருக்கும்போது பீரோக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்கும். உடனே அவன் கையில ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு கோப்பா மவனேன்னு டோரை திறப்பான். உள்ள ஒண்ணுமே இருக்காது. சடனா அந்த பீரோல இருந்த கண்ணாடியில இருந்து ரெண்டு கை வந்து என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அவன் ஒய்ஃப் கத்துற மாதிரி பராண்டு பராண்டு பராண்டும். அதை பார்த்து அவன் பயந்துட்டு இருக்கும் போதே அவன் மூஞ்சி ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அந்த புது குட்டி பண்ண தூங்க வச்சுட்டு போயிருவா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் நைஸா எழும்பி அந்த கிளவி தூங்கிட்டு இருக்க ரூம்குள்ள போவா. ஏன் போனா எதுக்கு போனான்னு தெரியாது. அடுத்த நாள் காலையில ஹீரோ அந்த குட்டி பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுறலாம், அவளோட பேரண்ட்ஸ் தேட போறாங்கன்னு சொல்லுவான். ஆனா ஹீரோயினுக்கு அதுல இஷ்டமே இல்ல. அதே நேரத்துல அந்த கிளவிய காட்டுவாங்க. அந்த கிளவி காதுல இறந்து போன அவ தங்கச்சி கூப்பிடுற மாதிரியே சத்தம் கேட்கும். காதை போட்டு கொட கொடன்னு குறைஞ்சிட்டு கிடப்பா. அப்புறம் ஹீரோயின் அந்த புது குட்டி பண்ண ரூம்ல போய் பாப்பா, இருக்க மாட்டா. திடீர்னு கபோர்ட்ல இருந்து சத்தம் வரும். என்னடான்னு திறந்து பார்த்தா அவ ரொம்ப பயத்துல உட்கார்ந்துட்டு இருப்பா. என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த கிளவி வந்து அந்த சின்ன பொண்ணை குத்த வருவா. ஹீரோயின் அவங்க அம்மாவை தடுத்துட்டு இருக்கும் போது அந்த குட்டி பொண்ணு அங்க இருந்து ஓடிடுவா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை தள்ளி விட்டுட்டு அந்த குட்டி பொண்ணை ஃபாலோ பண்ணி போனா அவ பெட்ஸ் வச்சிருக்கிற கராஜுக்குள்ள ஓடுவா. அதை பார்த்து ஹீரோயினே உள்ள போய் கதவை சாத்திடுவா. ஆனாலும் அவங்க அம்மா விடாம துரத்திட்டு வந்து அது அவ இல்லன்னு கத்திட்டு கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து போயிருவா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பயந்து போன சின்ன பொண்ணு கிட்ட போய் அப்படியே ஆறுதலா பேசி சமாதானப்படுத்துவா. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஹீரோ கிட்ட சொன்னதும் அவன் போய் அந்த கிளவி ரூமை செக் பண்ணும்போது கண்ணாடி ஃபுல்லா டேப்பா ஒட்டி இருக்கும். இதெல்லாம் என்னன்னு அந்த கிளவி கிட்ட கேட்டா அவ பதிலே சொல்ல மாட்டா. அடுத்த சீன் ஹீரோயின் அந்த புது குட்டி பொண்ணை தூங்க வச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயினோட பையனை பத்தி கேட்பா. அப்பதான் ஹீரோயின் அவ பையன் எப்படி தொலைஞ்சான்னு சொல்லுவா. ஏதோ ஒரு
மால்ல அந்த கிழவி கிட்ட பாத்துக்க சொல்லி விட்டுட்டு போயிருப்பா. ஆனா அந்த கிழவி அவனை ஒழுங்கா பாத்துக்காம விட்டதுனால அந்த பையன் அங்க இருந்து மிஸ் ஆயிருவான். இதையெல்லாம் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்த ஹீரோ அந்த கிழவிய மறுபடியும் மனநல காப்பகத்துக்கு அனுப்பிடலாம்னு சொல்லி பேக்ல அந்த கிழவிக்கு கொடுக்க வேண்டிய மருந்தெல்லாம் எடுத்து பேக் பண்ணுவான். ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், இவங்க தான் நம்மளுக்கு லாஸ்ட் ஹோப், அந்த கிழவியை வச்சுதான் நம்ம பையனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவா. உடனே ஹீரோ டென்ஷன் ஆகி அவன் தொலைஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, இனியெல்லாம் அவன் கிடைக்க மாட்டான், ஒழுங்கா இப்ப இருக்க நம்ம பொண்ணோட லைஃப பாருன்னு சண்டை போட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட் அந்த கிழவிக்கு என்ன மிஸ் பண்றியா, என்ன பார்க்கவா, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு அந்த கிழவியோட பிரதர் சிஸ்டர் கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்கும். கிழவியும் நைட்ல எந்திரிச்சு அந்த காட்டுக்குள்ள போவா. அடுத்த நாள் ஹீரோ கிழவிய வீடு ஃபுல்லா தேடுவான், இருக்க மாட்டா. அப்பதான் அவன் ரூம்ல இருந்த கண்ணாடியில ஏதோ ஒண்ணு ஒழுகிறத பார்ப்பான். அதுல இருந்த டேப் எல்லாம் பிரிச்சுட்டு பார்த்தா கையச்செல்லாம் இருக்கும். அதை பார்த்தா அவன் ஆடி போயிருவான். அப்படியே போய் அந்த புது குட்டி பொண்ணுகிட்ட அந்த கிழவிய பாத்தியான்னு கேட்பான். ஆனா அந்த குட்டி பொண்ணு எதுவுமே பேசாம நின்றுட்டு இருப்பா. அடுத்த சீன் ஹீரோயின் வீட்டு முன்னாடி ஃபுல்லா போலீஸா வந்து நிப்பாங்க. ஹீரோயின் அவங்க கிட்ட கிழவி, குட்டி பொண்ணு, என் ஹஸ்பண்ட் 3 பேரும் மிஸ்ஸிங்னு சொல்லுவா. அந்த குட்டி பொண்ணை பத்தி அடையாளம் கேட்கும்போது அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் வரும்போது பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தா, பாப் கட்டிங் பண்ணிருப்பான்னு சொல்லுவா. அப்போ அந்த டிடெக்டிவ்க்கு சின்ன டவுட் வரும். உடனே அவன் போன்ல ஒரு போட்டோவை காமிச்சு இதுவான்னு கேட்பான். ஆமா ஆமா இதான் இதான்பா. அப்பதான் அந்த டிடெக்டிவ்க்கு நெஞ்சில இடியே இறங்கின மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த போட்டோ 80s காலகட்டத்தில் எடுத்தது. அதை கேட்டு ஹீரோயின் டைனோசர் வாயை பொழந்த மாதிரி பொழப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயின் மலையில போய் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கும்போது சடனா ஒரு உருவம் பிசாசு மாதிரி கை வைக்கும். யாருன்னு பார்த்தா அந்த கண்ணு தெரியாத கிழவி. வா உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொல்லி அப்பதான் அந்த பேயை பத்தி சொல்லுவா. ஜங் டைகர்னு ஒரு ஆதிகால பேய் இருந்தது. அதுக்கு செத்து போனவங்க மாதிரி இல்ல யாரை பார்க்குதோ அவங்களோட வாய்ஸ்ல எல்லாம் அதால பேச முடியும். அந்த பேய் சூஸ் பண்ணதா ஒரு கிறுக்கு பையன் மாட்டிக்குவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேயாவே மாறிக்கிட்டு வருவான். அவனுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. அவளை இவன் ரொம்பவும் கொடுமைப்படுத்துவான். ஒரு நாள் வந்து அவங்க அம்மா காப்பாத்துவாங்கன்னு நம்பிக்கையிலேயே அந்த சின்ன பொண்ணு இருப்பா. இவனும் நாளாக நாளாக முழுசா அந்த பேயாவே மாறி அவன் பொண்ணையே அந்த பேய்க்கு பலியாக்கிடுவான். இதெல்லாம் பார்த்த அந்த ஊர் மக்கள் மந்திரெல்லாம் போட்டு அந்த குகையை மூடி வச்சிருவாங்க. ஆனா அந்த குகையை உடைச்சு யாரோ திறந்திருக்காங்கன்னு சொல்லுவா. நீ பார்த்தது அவனோட பொண்ணுதான், அதனால ஜாக்கிரதையாருன்னு சொல்லி கையில ஒரு ரிங் மாதிரி உனக்கு கொடுத்து போய் அவங்கள காப்பாத்துன்னு சொல்லிடுவா. அதே நேரத்துல இங்க ஹீரோயினோட பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்கும். என்னடான்னு கீழே இறங்கி போய் பார்த்தா அந்த லூசு பைய பேயி அப்படியே இவங்க அம்மா மாதிரியே பேசும். உடனே ஹீரோயினோட பொண்ணு விழுந்தடிச்சு அந்த பெட்ஸுங்க வச்சிருக்க கராஜுக்குள்ள போயிருவா. அங்கேயும் விடாம கையை விட்டு இழுக்க பார்க்கும். தப்பிச்சு போய் ஒரு கூண்டுக்குள்ள உட்காந்துட்டு இருப்பா. அப்ப அந்த புது குட்டி பொண்ணு வந்து என் கூட வா, நான் உன்னை காப்பாத்துறேன்னு கூப்பிடுவா. அடுத்த சீன் ஹீரோயின் வீடு ஃபுல்லா அவ பொண்ணை தேடிட்டு இருப்பா. அப்பதான் பாப்பா கண்ணாடி ஃபுல்லா ஒரே கையச்சா இருக்கும். ஆஹா போட்டு தள்ளிருச்சான்னு பயத்திலேயே தேடுவா. எங்கேயுமே கிடைக்கலன்னு கால் பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணுவா. அப்ப அந்த கபோர்டுக்குள்ள ரிங் அடிக்கும். திறந்து பார்த்தா 2 பேரும் உள்ளதா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணு கிட்ட மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, அவங்கள நான் காப்பாத்தணும், என்ன அந்த குகைக்கு கூட்டு போன்னு சொல்லுவா. ஆனா அந்த சின்ன பொண்ணு அப்படி நான் கூட்டு போனேன்னா என் கூடவே எங்க அம்மாவா இருந்து என்ன காப்பாத்துவீங்களான்னு கேட்பா. ஏன்னா அவங்க அப்பம்பேய் தான் அங்க இருக்குது. ஆல்ரெடி அவ ரொம்ப கொடுமைப்படுத்தினதுனால அவ பயந்துகிட்டு இப்படி கேட்பா. ஹீரோயினும் நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பொண்ணை சேஃபா ரூம்குள்ள உட்கார வச்சுட்டு அந்த மந்திரவாதி கொடுத்த கயிறெல்லாம் கதவை சுத்தி கட்டிட்டு நாளை காலையிலக்குள்ள நான் வரலன்னா இந்த டிடெக்டிவ்க்கு கால் பண்ணிருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த குகைக்கு போவாங்க. உள்ள போனதும் அந்த குட்டி பொண்ணு எந்த வாய்ஸ்ல யாரு கூப்பிட்டாலும் திரும்பாதீங்க, அது கூட பேசவும் செய்யாதீங்க, என் கையை பிடிச்சிட்டு என் பின்னாடியே வாங்கன்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லுவா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோயினுக்கு கண்ணு மங்களா தெரியும். அப்போ ஹீரோ கூப்பிடுற மாதிரி கேட்கும், ஹீரோவோட பொண்ணு கூப்பிடுற மாதிரி எல்லாம் கேட்கும். உடனே அந்த குட்டி பொண்ணு அதெல்லாம் கேட்காதீங்க, அதை நம்பாதீங்க, அது உண்மை இல்லைன்னு சொல்லுவா. ஆனாலும் ஹீரோயின் சொல்ல கேட்காம அந்த வாய்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதும் அதை தேடுறதுமா இருப்பாளா. உடனே அந்த பேய் வந்து இவளை பிடிக்க வரும். இவங்க எப்படியோ தப்பிச்சு குறுகலான சந்துக்குள்ள எல்லாம் ஓடி பொந்துக்குள்ள பூந்து போனா இப்படி கூப்பிடும். பயந்தடிச்சு ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சிருவா. அந்த இடத்த பார்த்தா சுத்தி கண்ணாடியா இருக்கும். உடனே ஹீரோயினோட பையனோட சவுண்டு, அந்த கிழவியோட சவுண்டு, அவ ஹஸ்பண்டோட சவுண்ட் எல்லாம் மாறி மாறி கேட்க ஆரம்பிக்கும். அப்படியே காதை பிடிச்சிட்டு தெரியாம ஒரு கண்ணாடி பக்கத்துல போய் நின்றுவா. கண்ணாடிக்குள்ள இருந்து சாக்கடையில குளிச்செந்திரிச்ச மாதிரி ஒரு கை வந்து அவளை உள்ள இழுக்க பார்க்கும். அந்நேரம் கரெக்டா அவன் ஹஸ்பண்ட் வந்து அந்த கண்ணாடியை உடச்சு காப்பாத்திடுவான். அதுக்கப்புறம் சீக்கிரம் வெளியே போய் ஹெல்ப்புக்கு யாராவது கூட்டுவான்னு சொல்லுவான். இந்த வழியா போனா பேய் இருக்குன்னு சொல்லுவா. உடனே ஹீரோ அந்த குகை வழியா மேலே ஏறி போம்பான். ஏறி போகும்போது கைவழுக்க ஆரம்பிக்கும். சடனா அந்த பேய் பிடிச்சு ஹெல்ப் வேணுமா மேடம் அப்படின்னு கேட்கும். உடனே ஹீரோயின் கையை விட்டுட்டு அடிச்சு புரண்டு கீழே விழுவா. அதுக்கப்புறம் ஹீரோவை கூட்டிட்டு அந்த பொந்து வழியாவே ஹீரோயின் வெளியே வருவா. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுக்கும் கண்ணு தெரியாம போயிடும். அந்த பேய் எவ்வளவோ வெளியே வர ட்ரை பண்ணும். அந்த நேரத்துல ஹீரோ கண்ணாடியை வேற உடைச்சிருப்பானா, அந்த கண்ணாடி முழுசா உடஞ்சு விழுந்ததுனால அந்த பேயும் செத்து போயிருக்கும். எப்படியோ ஹீரோயினையும் ஹீரோவும் தப்பிச்சு வெளியே போகும்போது அந்த சின்ன பொண்ணு இருந்துகிட்டு என்ன பாத்துக்கிறேன்னு சொன்னீங்களே மம்மான்னு கத்துவா. உடனே ஹீரோயின் மனசு கேட்காம ஹீரோவை மட்டும் தப்பிச்சு வெளியே போக சொல்லிட்டு இவன் அந்த குழந்தை கூடயே உள்ள போயிருவா.
போயிருவா. ஹீரோ வெளியே வரும்போது அந்த டிடெக்டிவும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை காப்பாத்திடுவான். மொத்தத்துல ஹீரோவுக்கு கண்ணு தெரியாம போயிரும். ஹீரோயினுக்கு அவன் பையனை தொலைச்ச குற்ற உணர்ச்சி இருந்ததுனால அந்த சின்ன பொண்ணு கூடயே அந்த இருட்டுக்குள்ள போயிருவா. அப்படியே அந்த குகையை கவர்மெண்ட் யாரும் உள்ள போக முடியாத மாதிரி மொத்தமா சீல் வச்சு மூடி பாடத்துக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.